காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்கிற ஒரு இற்றுப்போன யுக்தியை கையாண்டு வருகிறார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் கமிஷன் மீதான விமர்சனம் என்பது இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் கமிஷன் மீது புழுதி வாரி பூசுவது என்பது காங்கிரசுடைய பிரச்சார யுக்திகளிலே முதன்மையானது. அதுல கொஞ்சம் அதிகப்படியாக பாடம் படித்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கூடுதலாக ராகுல் காந்தி அவர்கள் அவதூறு பேசுவதும் பிறகு மன்னிப்பு கேட்பதும் நீதிமன்ற கண்டனங்களுக்கு தலைகுனிந்து வருவதும் வாடிக்கையான ஒன்று. ஆனால் இது இப்பொழுது நடக்கிறது என்னன்னா, ஒரு உச்சபட்சமான தேர்தலின் மீது அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை மக்கள் நிராகரித்து இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை மக்கள் அங்கீகரிக்க மறுத்து இருக்கலாம். அதுக்கான தேவையில்லை என்று உணர்ந்திருக்கலாம். அதை பொறுத்து ஒரு ஆத்ம பரிசோதனையை செய்வதற்கு பதிலாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை சந்தேகப்படுவது என்பது, இவிஎம் மிஷின்களை சந்தேகப்படுவது என்பது, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை அச்சுறுத்தும் வகையில, அவமதிக்கும் வகையில அந்த நிறுவனத்தை கொச்சைப்படுத்துவது என்பது உண்மையிலேயே அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம்.